என் அன்பு சொந்தங்களே, ஆன்ம உறவுகளே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உரித்தாகுக. அன்பு சொந்தங்களே, நாம் 9வது பார்க்க போகிறது பீர்க்கங்காய் ஜூஸ். இந்த பீர்க்கங்காய் அவ்வளோ சத்தான உணவு. ஆக்சுவலாக மஞ்சக்காமலையை சரி பண்ணும், ரத்த அழுத்தத்தை சரி பண்ணும், ரத்த நாளங்களை சரி பண்ணும். அப்புறமா என்ன சொல்கிறது, கேன்சர் அதை முறியடிக்கக்கூடிய தன்மை கூட இதில் இருக்குது. கண் பார்வைக்கு நல்லது, ஜீரண கோளாறுக்கு நல்லது. இது ஃபைபர், ஃபுல்லாக ஃபைபர், நார்ச்சத்து. அதனால் அஜீரண பிரச்சனை, உணவை செரிமானம் எல்லாம் சரி பண்ணிட்டோம். அதாவது கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் கூட அதை முறிச்சிடும். ஏன்னா கிட்னி ஸ்டோனு முறிக்கிறது, கல்லை முறிக்கிறதுக்கு 2 பயன்படும். ஒன்று சிட்ரிக் ஆசிட், இன்னொன்று ஃபைபர். இந்த ஃபைபர் இதில் ஜாஸ்தி இருக்குது பீர்க்கங்காயில். பீர்க்கங்காய் தோலை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொகையில் அரைச்சி பண்ணுவாங்க. அவ்வளோ தன்மையாக வந்தது. என்னங்க, அந்த தொகையில் அந்த பீர்க்கங்காய் ஜூஸை துண்டுகளை எடுத்துக்கங்க. ஒரு 5-6 துண்டு எடுத்துக்கங்க. ஒரு பீர்க்கங்காயை 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு தோராயமாக கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்குது பீர்க்கங்காயை 4 பேர் சாப்பிட்லாம். இந்த பீர்க்கங்காய் துண்டு எடுத்து போடுங்க. பீர்க்கங்காய் பெரிய துண்டுகளை 2-3 எடுத்துக்கங்க. நைஸாக அரிஞ்சு போட்டுங்க. அது கூட சேர்க்க வேண்டியது எப்போவுமே உடம்பு ஆரோக்கியமாக உள்ளே பயன்படுத்தி சீரகம், செரிமான பிரச்சனையும் உடம்பு சீராக வச்சுக்க சீரகம் கொஞ்சம் போடுங்க. கூட மிளகுத்தூள் ஒரு 2 சிட்டிகை, சீரகத்தூள் 2 சிட்டிகை, ஓரளவு கொஞ்சம் பெரிய பீர்க்கங்காய் 1. சரிங்களா? ஒரே ஒரு ஏலக்காய் 1 நசுக்கி போடுங்க. வாசனையாக இருக்கும். ஏலக்காய் வாசனை மட்டும் கிடையாது, அது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஏலக்காய் விதைகள் புற்றுநோய் நிற்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நோய் எதிர்ப்பு தன்மையும் ஜாஸ்தி தரும், குளிர்ச்சியே தரும். அவ்வளோ விஷயம் ஏலக்காயில் அடங்கியிருக்கு. இந்த ஏலக்காயை கூட போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வடிகட்டுங்க. சரியா? 200 ml ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி எடுத்துங்க. ஒரு ஆள் 200 ml. இதுக்கு என்ன பண்ணோம், எப்போவுமே சொன்ன மாதிரி காலையில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது நீர் சாப்பிடுவோம் இல்லையா, சீரகம், வெந்தயம், மிளகு கலந்த நீர், குடிநீர், அதை 1 ஸ்பூன் எப்போவுமே ரெகுலராக 1 டம்ளர் 200 ml காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். அதுக்கு பிறகு காலை உணவுக்கு அரை மணி நேரம் முன்பாக இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் சாப்பிடணும். அருமையான உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும். வாழ்த்துக்கள். நீங்கள் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.